அனைவருக்கும் வணக்கம். ஆண்டில் ஒரே ஒரு இரவு, பிரபஞ்சத்தின் சக்தி பூமியை நோக்கி முழுமையாக இறங்கி வரும் இரவு எது தெரியுமா? அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. இந்த ஒரு இரவை சரியான முறையில் பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையின் பல வருட சுமைகள் கூட கரைய ஆரம்பிக்கும். அதனால்தான் மகா சிவராத்திரி சாதாரண பண்டிகை இல்லை. இது ஒரு ஆன்மீக வாய்ப்பு, ஒரு சக்தி வாய்ந்த திருப்புமுனை. இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி 2026 எப்போது வருகிறது, 4 கால பூஜை நேரம் என்ன, முழு பலன் கிடைக்க சிவபெருமானை விரதமிருந்து வழிபடும் சரியான முறை என்ன, இரவு முழுக்க கண்விழிக்க முடியாதவர்கள் கட்டாயம் தவறவிடக்கூடாத அந்த மிக சக்தி வாய்ந்த நேரம் எது, மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் சொல்ல வேண்டிய சிவநாமங்கள் என்ன என்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம். இந்த விரதம் சிவனுடைய அருளை பெறுவதற்காக மட்டுமல்ல, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகவும் இது கருதப்படுகிறது. சிவராத்திரி என்றால் சிவனுக்குரிய இரவு என்ற பொருள். இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக மகா சிவராத்திரி விளங்குகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண்விழித்து சிவபெருமானை மனதார நினைத்து பூஜை செய்து வழிபடுவார்கள். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டுள்ளன. ஒரு கதையின்படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவுதான் மகா சிவராத்திரி. மற்றொரு கதையின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட புனித இரவும் இதுவே என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் முழு பக்தியோடு விரதமிருந்து வழிபட்டால் நன்மைகள் பெருகும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், துன்பங்கள் தடைகள் கஷ்டங்கள் விலகும் என்று ஆழமான நம்பிக்கை உள்ளது. இந்த வருடம் மகா சிவராத்திரி எப்போது என்று பார்த்தால் 2026 ஆண்டு பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 15 மாலை 5:04 பிப்ரவரி 16 மாலை 5:34 வரை சதுர்தசி திதி உள்ளது. பிப்ரவரி 15 மாலையிலிருந்து இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பாக நடைபெறும். உண்மையில் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை மனதார நினைத்து கண்விழித்து பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. ஆனால் எல்லாராலும் இரவு முழுக்க விழித்திருக்க முடியுமா என்றால் அது சாத்தியமில்லை. அதனால்தான் சாஸ்திரங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன. இரவு முழுக்க கண்விழிக்க முடியாதவர்கள் கூட பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் மிகச் சக்தி வாய்ந்த அந்த ஒரு நேரத்தை மட்டும் எந்த காரணத்திற்காகவும் தவறவிடக்கூடாது. அந்த நேரம் எது என்றால் நள்ளிரவு 11:55 அதிகாலை 12:56 வரை உள்ள காலம். இந்த நேரம்தான் நிஷித காலம். இந்த நேரத்தில்தான் நிஷித கால பூஜை நடைபெறும். இந்த 1 மணி நேரம் 1000 மணி நேர பூஜைக்கு சமமான பலன் தரக்கூடிய நேரம். இப்போ 4 கால பூஜை நேரங்களை தெளிவாக பார்க்கலாம். முதல் கால பூஜை பிப்ரவரி 15 மாலை 6:01 இரவு 9:23 வரை. இரண்டாம் கால பூஜை பிப்ரவரி 15 இரவு 9:24 அதிகாலை 12:36 வரை. மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி 16 அதிகாலை 12:37 காலை 3:47 வரை. நான்காம் கால பூஜை பிப்ரவரி 16 காலை 3:48 காலை 6:59 வரை. இந்த 4 கால பூஜை நேரங்களில் எந்த ஒரு காலத்திலாவது கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டாலே சிவனுடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 16 காலை 6:42 பகல் 3 மணி வரை உள்ள நேரத்தில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இரவு முழுக்க கண்விழிக்க முடியாதவர்கள் கட்டாயமாக தவறவிடக்கூடாத கால பூஜை எது என்றால் 3வது கால பூஜை. ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் அன்னை பராசக்தி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் மனதார வேண்டப்படும் எந்த வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இதுவரை மகா சிவராத்திரி விரதம் இருந்திருக்கீங்களா? கமெண்ட்ல ஒரு வார்த்தை எழுதுங்க. மகா சிவராத்திரி அன்று
சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. பால், சந்தனம், மஞ்சள், தேன், பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட மனதார சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். இப்போ மகாசிவராத்திரி அன்று முழு பலன் கிடைக்க விரதமிருந்து வழிபடும் சரியான முறையை பார்க்கலாம். விரதம் கடைபிடிக்க விரும்புகிறவர்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி வீட்டில் சிவபெருமானின் படம் இருந்தால் அதை சுத்தமாக துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து ஒரு மணையில் மாக்கோலம் போட்டு அதன் மேல் சிவபெருமானின் படத்தை அழகாக வைக்கலாம். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது வில்வ மாலை. வில்வ இலை கிடைத்தால் கண்டிப்பாக சாத்த வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களையும் சாத்தலாம். சிவலிங்கம் வைத்து பூஜை செய்பவர்கள் இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பு. எந்த பொருளால் முடியுமோ அந்த பொருளால் அபிஷேகம் செய்யலாம். எதுவுமே இல்லை என்றாலும் வெறும் தண்ணீரால் அபிஷேகம் செய்தாலும் போதும். கலசம் வைக்கும் பழக்கம் இருந்தால் இந்த நாளில் கண்டிப்பாக கலசம் வைப்பது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த காலத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பம் என்றால் பரிபூரண குடம். பிரளயத்திற்கு பிறகு உலகம் கும்பத்திலிருந்து தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன. பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீர் வைத்து சிறிது கங்கை தீர்த்தம் இருந்தால் சேர்த்து, இல்லையெனில் பன்னீர், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் சேர்த்து வில்வ இலை வைத்து மேல் தேங்காய் வைத்து அலங்காரம் செய்து சிவபெருமானின் வலது பக்கத்தில் கலசத்தை வைக்க வேண்டும். எந்த பூஜையையும் தொடங்கும் முன் முதலில் விநாயகரையும் அடுத்து குலதெய்வத்தையும் வழிபட்டு பின்னர் சிவ பூஜையை தொடங்க வேண்டும். இந்த நாளில் முழு நாளும் விரதம் இருந்து பகல் நேரத்தில் தூங்காமல் மறுநாள் பாரணை வரை விரதத்தை தொடர வேண்டும். விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் பால், பழம் எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். மகாசிவராத்திரி அன்று பொழுதுபோக்குக்காக கண்விழிப்பது தேவையில்லை. சிவபெருமானின் நாமங்களை சொல்லி சிவபுராணம் கேட்டு சிவ துதிகளை கேட்டு அந்த இரவை கழித்தால்தான் முழு பலன் கிடைக்கும். மகாசிவராத்திரி விரதம் கடைபிடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், பாவங்கள் நீங்கும், மன தைரியம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு பெருகும், கிரக தோஷங்கள் நீங்கும், முக்தியடையும் வழி திறக்கும். மகாசிவராத்திரி அன்று தீட்சை பெறாதவர்கள் கூட சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த 8 சிவநாமங்கள் இருக்கின்றன. அவை ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதயே தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகாதேவாய நம. இந்த 8 நாமங்களை மகாசிவராத்திரி இரவு முழுவதும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்ல சொல்ல நன்மைகள் பெருகும், துன்பங்கள் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு வார்த்தை கமெண்ட்ல எழுதுங்க. அனைவருக்கும் இனிய மகாசிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். நீங்க ஒரு சிவபக்தனாயிருந்தால் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற பிரைட் ரூட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.